கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உன்னை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. இந்த வார்த்தை எங்கே இருக்கு? இந்த வார்த்தை எப்போ சொல்லப்பட்டது? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உடன்படிக்கை பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்கிறாரு. என்னாகமம் 10:35, கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உம்மை விட்டு ஓடி போவார்களாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்கள்ல, அவர்களாம் உங்களை விட்டு ஓடி போவாங்க. இந்த உலகம் நம்மளை காரணம் இல்லாமல் பகைக்கிறத, அந்த பகைக்கிற எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அன்பானவர்களே, இந்த உலகம் உங்களை சிநேகிக்குதா இல்லை பகைக்கிறதா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் அழகாக ஒரு பதில் சொல்லுவீங்க, பகைக்கிறத. உண்மை. உலகம் உங்களை சிநேகிக்கிறதா பகைக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு பதில் சொல்லுவீங்க, பகைக்கிறது. உண்மை. நீங்கள் உலக மனுஷனா உலக மனுஷியாக இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை பகைக்கிறது என்றால் நீங்கள் என்னுடையவர்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகம் நம்மளை பகைக்கும். யாரெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை பகைக்கிறவர்கள் எக்ஸ்பெஷலி காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்கல்ல, அது ஒரு ஆவி. குடும்பத்தில் காரணமில்லாத பகை வந்துடும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இடையில காரணம் இல்லை, ஒரு சின்ன காரணம் கூட இருக்காது. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு கிரியை. அண்ணன் தம்பி பகை. வேதத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 5-8 வசனம் வாசிங்க. யோசேப்பு சொப்பனத்தை கண்டு அண்ணன்மாட்ட சொல்கிறான். ஆனால் அண்ணன்மார்கள் அவனை பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா சொல்கிறாங்க, அண்ணம்மா, நீ எங்கள் மேல் துரைகத்தனம் பண்ணிக்கிறாயோ, நீர் எங்களை ஆள போகிறாயோ என்று இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆனால் யாரெல்லாம் யோசேப்பை பகைச்சாங்களோ அவங்க எல்லாரும் யோசேப்பு இடத்துல வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50:20, நீங்கள் என்னை பகைத்து எனக்கு தீமை செய்தீர்களானால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்களே, அவர்களுக்கு முன்பாக தான் உங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிய பண்ணுவா. காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க உங்கள்கிட்ட வருவாங்க, சொல்லுவாங்க, சாரி, நான் காரணமே இல்லாமல் உன்னை பகைச்சிட்டேன். ஒரு காரியம் இன்னைக்கு பிசாசும் மனுஷங்களும் உங்களை பகைக்கிறாங்க. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் உங்களை நினைத்தருளி ஆசீர்வதித்து பகைவர் அத்தனைவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனை, காரணமே இல்லாமல் பகைக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக இருந்த பகைக்கிறவர்கள் ஓடி போகட்டும் ஆண்டவர். செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும்
நிச்சயமாக உங்களை தொடரும்.